அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் முஸ்தஃபா அம்மா பாத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குது ஹித்ரக்கும் ஃபன்ஃபிரு சுபாத்தின் அவ் இன்ஃபிரு ஜமீஆ வகத் வரத ஃபில் ஹபர் குதில் அம்ர பித்தத்பீர் ஆமன்னா பில்லா சதக்கல்லாஹு மௌலானல் அதீம். எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாக. நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள் இங்கே குழுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா போர் சமயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வசனத்திலே சஹாபாக்களுக்கு வழிகாட்டுகிறான். மூமின்களே, குது ஹிதரக்கும், நீங்கள் போர்க்களத்திற்கு செல்கிற போது எச்சரிக்கையோடு இருங்கள். ஃபன்ஃபிரு சுபாத்தின் அவின்ஃபிரு ஜமியா, நீங்கள் சிறு படையாகவோ அல்லது எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரும் படையாகவோ எதிரிகளை நீங்கள் களம் காணுங்கள் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தில் 2 செய்திகள் சஹாபாக்களின் வழியாக உலக முஸ்லிம்களுக்கு சொல்லப்படுகிறது. ஒன்று என்னன்னா, நீங்கள் போருக்கு போகிற போது முதல்ல திட்டமிடுங்க. 2வது எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் சிறுபடையாக செல்வது நல்லது, உதவி தேவைப்பட்டால் இன்னொரு அடுத்த படையை அனுப்பலாம் என்று கருதி அதுதான் சரியான முடிவு என்று நீங்கள் யோசித்து தீர்மானித்தால் அந்த திட்டத்தின்படி செயல்படுத்துங்கள். சுபாத்தின், ஒரு சிறுபடையாகவோ, அவின்ஃபிரு ஜமியா, அல்லது மொத்தமாக ஒரே நேரத்தில் சென்று பெரும்படையாகவோ தாக்குங்கள் என்று திட்டமிடுவதை அந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் உங்களிடத்தில் என்ன பலம் இருந்தாலும், திறமைகள் இருந்தாலும், தைரியங்கள் இருந்தாலும், குது ஹிதரக்கும், நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள் என்று சொல்லுங்கள். உண்மைதான், போருக்கு இந்த 2மே தேவை என்றிருந்தாலும் கூட பெருமக்களே, போர் அல்லாத சராசரி வாழ்க்கைக்கும் இது கட்டாயம் தேவை என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலம் நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை செய்தாலும் திட்டமிட வேண்டும், அதே நேரங்களில் அதில் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. ஒருவர் கடை துவங்குகிறார், பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் துவங்குறாருன்னு வைப்போம். அதற்குன்னு அவர் சில யோசனைகள் செய்ய வேண்டும் இல்லையா? திட்டமில்லாமல் அந்த காரியத்தை செஞ்சிடக்கூடாது, செஞ்சிட முடியாது. அதே நேரத்தில் அவருக்கு என்ன கவனம் வேண்டும்? என்னுடைய வியாபாரத்தில் ஹராம் கலந்து விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு வேண்டும். படித்து பட்டதாரியாகி பெரிய அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதற்கான திட்டங்கள் தேவை. எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எந்த பதவிக்கு சென்றால் தனக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும், இதையெல்லாம் யோசிப்பது, திட்டமிடுவது தவறல்ல. ஆனால் அதே நேரத்தில் அதிகாரத்தில் உட்கார்ந்தவுடன் அந்த அதிகார துஷ்பிரயோகம் வந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வும் அவருக்கு வேண்டும். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிற அந்த மனோநிலை வந்துவிடக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை உணர்வும் பேணுதலும் அவருக்கு வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. உண்மை அதுதானே கண்ணியத்திற்குரியவர்களே? அப்படி என்றால் இந்த இடத்தில் சில மனிதர்கள் சொல்லுவார்கள், நம்ம அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு துவங்கிடுவோம், இதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். அதற்கு என்ன பொருள்? திட்டமிடாமல் யோசிக்காமல் ஒரு காரியத்தை செய்வது என்று அர்த்தம் வைத்து கொண்டால் மார்க்கம் அதை அனுமதிக்கவே இல்லை. அல்லாஹும் ரசூலும் குர்ஆனும் நமக்கு அதை ஊக்குவிக்கவே இல்லை. ஏன்னா நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அதன்படி செயலாற்றுங்கள், அல்லாஹ் வெற்றியாக்கி தருவான் என்கிற நம்பிக்கை அடுத்ததாக வையுங்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகள் 11 பிள்ளைகள் மிஸ்ருக்கு போறாங்க.
ஏற்கனவே முதல் தடவை சென்று விட்டு வந்து விட்டார்கள். இவர்கள் வந்த செய்தி மிஸ்ர் முழுவதும் பரவிடுச்சு. இவர்களுடைய சகோதரத்துவம், இவர்களுடைய அழகு மிஸ்ர் தேசம் முழுவதும் தெளிவாக பரவிவிட்டது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் மறுபடியும் அந்த ஊருக்குள்ளே போகிறீங்க, அதுவும் 11 பேர் ஒன்றா போகிறீங்க, அதனால் உள்ளே போகும்போது ஒரே வாசலில் எல்லாரும் ஒன்றா போகாதீங்க, தனித்தனியாக போங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க. உங்களை பார்ப்பவர்கள் உங்கள் மீது கண்படாதவாறு, பொறாமை கொள்ளாதவாறு நீங்கள் பிரிந்து பிரிந்து செல்லுங்கள். லா ததுகுலு மின் பாபி வாஹித் வதுகுலு மின் அபுவாபி முத்தஃபர்ரிகா. யார் சொல்லிக் கொடுக்குறா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். வெளியூருக்கு போறீங்க, அண்ணன் தம்பிகள்லாம் ஒன்னா போகும்போது பாரா எப்படி ஒத்துமையா இருக்கிறாங்க என்று யாரும் உங்களை பார்த்து கண் போட்டு விடக்கூடாது. உங்களை பார்த்து யாரும் பொறாமை கொள்ளக்கூடாது. கண்ணு போடுதல் இருக்குதாங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வரத்தானே செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லைனு ஹக்குண்டா. ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய உடலை பார்த்தோ, நிறத்தை பார்த்தோ, அல்லது அல்லாஹ் அவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அட்கொடைகளை பார்த்து என்னப்பா இப்படி இருக்கிறாரு நினைச்சா அந்த மனிதருக்கு அதனால் பாதிப்பு ஏற்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லைனு ஹக்குன், என்ன இருக்குங்க, கண்ணு படுதல் என்பது இருக்கிறது என்றார்கள். இப்போ என்ன செய்யணும்? நம்மளை பார்த்து அப்படி ஒருத்தர் சொல்லிட்டாரு, பரவாயில்ல பெரிய ஆளாயிட்டீங்கன்னு சொல்லாரு, என்னங்க சொல்லணும்? பாரக்கல்லான்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? பாரக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அதெல்லாம் நல்ல துணி நல்ல வேட்டியோட வந்திருக்கீங்களேன்னு ஒருத்தர் சொல்றாரு, கண்ணு போடுறாருன்னு தெரிஞ்சு என்ன சொல்லணும்? மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டா அவர்களுடைய பார்வையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் இல்லையா? சங்கைக்குரியவர்களே, அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நீங்க ஒன்னா போகாதீங்க, தனித்தனியா போங்க. குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப இந்த இடத்துல என்ன தோணும்? ஒரு நபி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஊருக்குள்ள போகும்போது ஒன்னா போகாதீங்க, தனித்தனியாக செல்லுங்கள் என்று வியூகம் வகுத்து கொடுக்கிறார், திட்டம் போட்டு தருகிறார். இதுவெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுத்து விடுமா என்றால், சங்கைக்குரியவர்களை அடுத்தவர் சொல்லுகிறார், நான் இப்படி நீங்க நடப்பதால் செல்வதால் உங்களுக்கு பாதிப்பு வராதுன்னு நான் நினைக்கல. அல்லாஹ் உங்களுக்கு எதை முடிவு செய்திருக்கிறானோ அது வரும். வமா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷை இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு எதை முடிவு செஞ்சிருக்கானோ அது வரும். ஆனால் நாம் என்ன செய்யலாம்? தனித்தனியாக பொறாமைப்படுவதற்கோ கண் திருஷ்டிப்படுவதற்கோ இடமில்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். அலைஹி தவக்கல் தூ, அதையும் கடந்து எல்லா காரியத்திலேயும் நாம் சரியாக திட்டமிட்டு முன்னெச்சரிக்கையாக நடந்த பிறகும் கூட நமக்கு அதில் நன்மை கிடைக்க வேண்டும், தீமைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்கிற விஷயத்தில் நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறேன், நீங்களும் நம்பிக்கை வைங்கண்டா. இது இஸ்லாமிய சமூகத்திற்கு அடிப்படையான பாலபாடம். என்னண்டா, ஒரு காரியத்தை துவங்குகிற போது முன் யோசனையோடு துவங்குங்கள், திட்டமிடுங்க. ரெண்டாவது, அதில் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் நம்முடைய சக்திக்கு முடிந்தவரை சரியாக செய்து விட்டோம், அதையும் கடந்து நமக்கு எதிர்பார்த்த நன்மை கிடைக்கல, அல்லது நாம் பயந்து கொண்ட தீமை வந்து விட்டது, அலைஹி தவக்கல், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்போம். சங்கைக்குரியவர்களே, இதுதான் உண்மையான இறை விசுவாசிகளின் பண்பு. எப்படி இருக்கக்கூடாது? அதெல்லாம் அல்லாஹ் பார்த்துப்பான், எந்த முன் யோசனையும் இல்லாமல் ஒரு காரியத்தை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று கண்மூடித்தனமாக செயல்படுவது அது மூமினுக்கு அழகல்ல, அது மூமினுக்கு அழகல்ல. சரி, பயங்கரமா திட்டம் போடுறோம், ஆர்கிடெக்ட் எல்லாம் வச்சு பயங்கரமான பிளான் எல்லாம் பண்றோம், நம்ம திட்டம் கரெக்டா இருக்கும், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்காமல் இருப்பது இதுவும் ஒரு ஈமானுக்கு அழகல்ல. அப்படி என்றால் சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த வசனம் கற்றுத்தருகிறது, மூமின்களே நீங்கள் போருக்கு செல்கிறீர்கள் என்று சொன்னால் முன் யோசனையோடு செல்லுங்கள், எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு முன் யோசனை இல்லாமல் நீங்கள் அசட்டையாக கவனக்குறைவாக செய்யக்கூடிய காரியங்கள் அது வணக்கமாக இருந்தால் கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. உலகம் அப்புறம், போருக்கு பிறகு வருவோம். ஒருத்தர் என்ன தொழுகிறேன்னே யோசிக்கல, எத்தனை ரக்காத்து தொழுகிறேன்னே தெரியல,
என்ன ஓதுனார் என்று கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. வாயில வந்து அது ஓதுனாரு, ஞாபகத்தில் இருந்தா தொழுதாரு, மொத்தத்துல சலாம் கொடுத்து முடிச்சுக்கிட்டாரு என்றிருந்தால் குர்ஆன் சொல்லுகிறது வைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையிலே அசட்டையாக கவனக்குறைவாக இருக்கக்கூடிய தொழுகையாளிகளுக்கு நரகம் உண்டு என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு சராசரி வணக்கத்துல கூட நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய தொழுகையின் மீது நமக்கு எண்ணங்கள் இருக்க வேண்டும், ரக்காத்து தெரியணும் என்று சொன்னால் சங்கைக்குரியவர்களே, நம்முடைய தினசரி வாழ்க்கையில் அது கட்டாயமாக நமக்கு போதிக்கப்படுகிறது. எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் இந்த 2 பண்புகளை அவசியமாக கடைபிடிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை இந்த விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா உருவாக்கினாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, குதில் அம்ர பித் தத்பீர், ஒரு காரியங்களை திட்டமிட்டு யோசிச்சு செய்யுங்கண்டா. முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமன் தேசத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. என்னவாக? ஆளுநராக அனுப்புகிறார்கள். உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உபதேசங்களை செஞ்சாங்க. ஏன்னா யமன் தேசம் இருக்கிறதே இதுவரை அது இஸ்லாமிய நாடு கிடையாது. நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், மாதே நீங்கள் போகிற அந்த ஊர் யூதர்கள் நிறைந்து வாடுகிற பகுதி. முதல்ல அந்த மக்கள்கிட்ட என்ன சொல்லுங்க? ஏகத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். ஏற்றுக்கொண்டால், நபி அவங்க சொல்லாங்க, ஏற்றுக்கொண்டால் அடுத்து தொழுகை பற்றி சொல்லுங்க. அதை கடைபிடித்தால் செல்வந்தர்களிடத்திலிருந்து ஜக்காத்தை பெற்று அங்குள்ள ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. கடைசியா சொன்னாங்க, நீங்க ஆளுநரா போறீங்க, தேசத்தை ஆளக்கூடிய நபருக்கு என்ன சட்டத்தையும் போடலாம், எந்த சட்டத்தையும் மாத்தலாம். எஸ்ஐஆர் மாதிரி அப்படிதானே? என்ன சட்டத்தையும் போடலாம், ஒன்றும் கேட்க முடியாது. எந்த சட்டத்தையும் மாத்தலாம். போராட்டங்கள் தான் உங்களால் செய்ய முடியும், மாற்ற முடியுமா? வந்து கொண்டு இருக்கிறது. எஸ்ஐஆர் வந்துச்சா இல்லையா? நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? பீகார்ல தேர்தல் நடந்து விட்டதா இல்லையா? 64% வாக்குகள் பதிவாகிவிட்டது என்று சந்தோஷப்படுவதா? மீதி இருக்கக்கூடிய வாக்குகள்லாம் ஏன் வரலன்னு சங்கடப்படுவதா? அதில் எத்தனை இஸ்லாமிய வாக்குகள் சென்றிருக்கும் என்கிற அச்சம் நமக்கு இப்பொழுது இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, தேசத்தை ஆளக்கூடியவர்கள் நினைத்தால் என்னமும் செய்யலாம். சர்வ சுதந்திரம் இருக்கிறது. சர்வாதிகாரியா நடக்கணுமா? நடக்கலாம். பெருமானார் சொன்னாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் நபி அவர்கள் சொன்னார்கள், யா முஆத், நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினால் உங்கள் பிரஜைகள் பாதிக்கப்படுவார்கள், அவர்கள் உரிமைகள் மீறப்படும், அவர்கள் உணர்வுகள் மறுக்கப்படும் என்று சொன்னால், அவர்கள் அநீதம் இழைக்கப்படுவார்கள் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இத்தகி தாவத்தல் மதுலூம், பாதிக்கப்பட்டவர் யா அல்லாஹ் இப்படி பண்ணிட்டாங்களே, எங்களுக்கெல்லாம் ஒரு மீட்சி இல்லையா, வாழ்க்கை இல்லையா என்று அவர்கள் வருந்தி துவா செய்து விட்டால் அது உங்களை பாதிக்கும். எந்த அளவுக்குன்னா, சில துவாக்களுக்கு அல்லாஹ்விடத்தில் திரையே இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்கிற துவாக்களுக்கு திரையே இல்லை. யா அல்லாஹ் என் பிள்ளையை ஒழுக்கமானவனாக வளர்த்து என்று பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்கிற போது அந்த துவா அல்லாஹ்விடத்தில் அரிசை சென்றடையும், எந்த தடையும் கிடையாது. அதே போல அநீதம் இழைக்கப்பட்டவர் கையேந்தி துவா செய்கிறார், யா அல்லாஹ் இந்த அரசன் எங்களுக்கு அநீதம் இழைத்து விட்டான் என்று சொன்னார். நபியவர்கள் சொன்னார்கள், லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், நீங்க செய்யக்கூடிய துவாவுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில எந்த திரையும் இருக்காது, நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆளுநராக இருந்த போதிலும் சரியே என்று சொன்னார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி என்றால் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்கள் ஆட்சி பொறுப்பிலே செல்கிற போது அவர்களுக்கு ஒரு அச்சம் வேண்டும். என்ன? இது சம்பந்தமான விசாரணையின் போது நான் குற்றவாளி ஆகிவிட்டால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான். அதாவதுங்க, எங்க அநீத தலை தூக்குதுன்னா எனக்கு மேல யாருமே இல்லைன்னு ஒரு எண்ணம் வருகிற போதுதான் மனிதன் தவறு செய்கிறான், இல்லையா? என்ன தலையில குற்றத்துக்கு யாருமே இல்லை என்கிற எண்ணம் வருகிற போது அவன் அங்கே சர்வாதிகாரியாக மாறுகிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுனுடைய ஆட்சி இன்றைக்கும் பிரமிப்பூட்டுகிற வரலாறு. அவங்க சொல்றாங்க, என்னுடைய ஆட்சியில உணவில்லாமல் ஒரு பாலத்திற்கு கீழ் ஒரு ஆடு இறந்து போய் விட்டால் அது பற்றி நான் வினவப்படுவேன் என்று அச்சப்படுகிறேன் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. சங்கைக்குரியவர்களே, நம்முடைய பிரசங்கத்தினுடைய நோக்கம் என்னண்டா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் நிறைய விஷயங்களை திட்டமிடுகிறோம்.
அதே நேரங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இந்த எஸ்ஐஆருடைய நிகழ்வுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. போன வாரம் பேசணும். அநேகமாக நீங்கள் சோசியல் மீடியாக்களில் நிறைய செய்திகளை படிச்சிருக்கலாம். எந்த அளவுக்குன்னா சில பேருக்கு அது மனப்பாடமே ஆயிருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி நம்ம அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தாலா சொலாத்துல் ஹவுஃப் என்கிற ஒரு சட்டத்தை கொடுத்தான். மதீனாவுக்கு வந்த பிறகு, மக்காவில் அந்த பிரச்சனை இல்லை, மதீனாவிற்கு வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியூருக்கு செல்கிறார்கள். போருக்கு செல்கிற போது, தொழுகை நடத்துகிற போது தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் கீழே வச்சுட்டு தொழுதாங்க. எல்லாரும் சஜிதால. எதிரிகள் பார்த்தாங்க, நல்ல ஐடியாவா இருக்கு, எல்லாரும் அடுத்த முறை சஜிதாவில் இருக்கும்போது எல்லாரும் போய் கழுத்தை வெட்டிட்டு வந்துடுவோம். எதிரிகள் யோசிக்கிறார்கள், சஜிதாவில் இருக்கிறாங்க, ஆயுதம் இல்லாமல் இருக்கிறார்கள், நிராயுதபாணிகளை ஒரே வெட்டில் வீழ்த்தி விடலாம் என்று எதிரிகள் நினைத்த போது அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், நபியே நீங்க தொழ போறீங்க, ஆயுதத்தை கீழே வைத்து விட்டு செல்கிறீர்கள். வத்தல்லதீன கஃபரு, காபிர்கள் ஆசைப்படுகிறார்கள், லவ் தகுஃபுலூன அஸ்லிஹத்திக்கும் அம்தியத்திக்கும், ஆயுதங்களை பொருளையும் அப்படியே வைத்து விட்டு நீங்கள் சஜிதாவிற்கு செல்லக்கூடிய தருணத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறார்கள். ஃபெமீலூன அலைக்கும் மைலத்தம் வாஹிதா, ஒரே பாய்ச்சல்ல உங்களை வெட்டிடணும்னு நினைக்கிறான். அதனால இனி சட்டம் மாறுது. 50 பேர் இருந்தீங்கன்னா 25 பேர் தொழுங்க இமாமோட, அடுத்த 25 பேர் வாலேந்தி கொண்டு போரில் அணிவகுத்து நிற்பதை போல் நில்லுங்கள். இவர்கள் தொழுது முடித்த பிறகு அவர்கள் வரட்டும், அவர்கள் வருகிற போது இவர்கள் வாலேந்தி கொண்டு போர்க்களத்தில் நிற்பதை போல நிற்கட்டும் என்று சொலாத்துல் ஹவுஃப் வந்தது. கண்ணியத்திற்குரியவர்கள், எதிரிகள் அரண்டு போனார்கள். அல்லாஹ் ஏன் இந்த சட்டத்தை தொழுகையில் இருக்கும்போது இறக்குறான்? தன்னுடைய சமூகம் முன்னெச்சரிக்கை இல்லாதவர்களாக, பொடுபோக்கானவர்களாக, தனக்கும் தன் சமூகத்திற்கும் தன் உயிருக்கும் தன் உடைமைகளுக்கும் என்ன ஆகும் என்கிற முன் யோசனையோ திட்டங்களோ இல்லாமல் எச்சரிக்கையற்றவர்களாக இருப்பதை அல்லாஹும் ரசூலும் விரும்பவே இல்லை. தொழுகையானாலும் சரி, வாள் எடுத்து நெல்லுங்க. சராசரி நேரங்கள்ல நம்ம தொழுகையிலிருந்து திரும்பி நின்னா தொழுக கூடாது. இதுதான் கிபிலான்னா, நான் அப்படி பார்த்து நின்னா தொழுக பாத்தில். ஆனால் எதிரிகள் என்னை தாக்க வருகிறார்கள், வாய்ப்பு இருக்கிறது என்றால் தொழுகை இப்படி நடந்து கொண்டிருக்க வாளேந்தி கொண்டு நான் அப்படி நிற்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது, தொழுகை பாத்தில் ஆகாது. அப்ப சொலாத்துல் ஹவுஃப் என்கிற சட்டத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். நம்ம என்ன செய்யணும்? எந்த அளவுக்கு எச்சரிக்கையோடும் முன் யோசனையோடும் கவனத்தோடும் இருப்பதை அல்லாஹ் ரசூலும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்றால், சங்கைக்குரியவர்களே, எதிரிகள் சதித்திட்டம் போட்டு இந்த வேலையை பார்க்கிறாங்க. சதித்திட்டம் போட்டு என்ன நடக்கிறது? எஸ்ஐஆர் வந்திருக்கிறது, சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம். அதில் முஸ்லிம்கள், மிக குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள், 18 வயசாகி இப்பதான் 19 தொடங்குது, முதல் அவர் ஓட்டு போட வர்றாரு. நீ அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, ஏன்னா பேர் தான் இருக்காதே, உங்க வாப்பாவுடைய ஆதாரை கொண்டு வா, வாப்பாவுடைய ஓட்டரை கொண்டு வா, அதை கொண்டு வான்னா அவன் என்ன செய்வான்? ஓட்டு போடலாம் லேச ஆசைப்பட்டேன், இவங்க பண்ற படுத்துற பாட்டை பார்த்தா நமக்கு வேண்டான்னு ஓடிடுவாங்க இல்லையா? சங்கிக்குரியவர்கள், அதுதான் பீகாரில் நடந்திருக்கிறது. முதல் தலைமுறை வாக்காளர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த எஸ்ஐஆர் என்பது நம்முடைய வாக்குரிமையும் பறிக்கிறது, நம்முடைய குடியுரிமையும் பறிக்கிறது. எனவே வாக்கு செலுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்பதற்கு முன்பு இந்த தேசத்தின் குடிமகன் நான் என்கிற யதார்த்தத்தை நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அவர்கள் சதி செய்கிறார்கள் என்பதற்காக முடங்கி போய் உட்காருங்கள் என்று சொல்லலை. நீங்க குர்ஆன்ல எந்த இடத்துலையும் பாருங்க, அல்லாஹு தஆலா முஸ்லிம் சமூகம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுமோ வாய்ப்பு இருக்கிறது அங்கெல்லாம் எச்சரிக்கை செய்கிறான், கவனமாக இருங்க, உலக விஷயத்தில் மூழ்கி போகாதீர்கள், உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், மறுமையில் எச்சரிக்கையாக இருங்கள், குர்ஆன் எச்சரிக்கிறது. அப்படி என்று சொன்னால் முஸ்லிம்களின் மீது குறிவைத்து சிறுபான்மை சமூகத்தை ஒதுக்க வேண்டும் என்று வந்திருக்கிற இந்த சட்டம் தொடங்கிவிட்டது. கிட்டத்தட்ட அநேகமாக 4ஆம் தேதியிலிருந்து பல ஊர்களில் வந்து விட்டார்கள் இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? தங்கைக்குரியவர்களே, 1 மாதம் தான் இருக்கிறது. டிசம்பர் 4க்குள்ள அந்த இன்விடேஷன் ஃபார்மை வாங்கி நம்ம ஃபில்அப் பண்ணணும், போட்டோவை ஒட்டணும். ஏற்கனவே அவங்க வாக்கு செலுத்தி இருந்தால் அவர்கள் எந்த சான்றுகளையும் தர தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதாக முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கான ஆதாரங்களையும் அரசு சொல்லி இருக்கிறது. எனவே அதையெல்லாம் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் நாம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும்.
நான் என்னுடைய குடியுரிமையை நிரூபித்தே தீருவேன். இது ஒரு போராட்டமாக நம்ம எடுத்துக்கணும். நமக்கு எதுக்கு சிரமம், யாரும் பின்வாங்கவே கூடாது. மிக குறிப்பாக சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களும் ஜமாத்தார்களும் இது விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா பல ஊர்களில் யார் வர்றாங்கன்னு தெரியல, 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு ஃபார்மை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த வாரம் வரும், இன்னொருத்தருக்கு அடுத்த வாரம் வரும். அதாவது இவர் ஒரு வீட்டுக்கு 3 முறை வரணும் இல்லையா, 3 முறை வர்றதை இந்த கணக்கில் அவர் முடிச்சிருவார். 4வது நபருக்கு ஃபார்ம் வரும்போது அந்த மாசமே முடிஞ்சிடும். நவம்பர் 4 டிசம்பர் 4 நான் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். அது ஏறிடுச்சான்னு பார்க்கணும். அடுத்த டிசம்பர் 4 ஜனவரி 4 வரைக்கும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். அதில் என்னுடைய பெயர், என்னுடைய முகவரி, என்னுடைய வயது, என்னுடைய புகைப்படம் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்ப்பதற்கான காலம். இன்னைக்கெல்லாம் ரொம்ப சேஃப் ஜோன் நம்ம இருக்கிறோம். கையில் வந்தால் பார்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம் என்கிற மனோநிலை மிக அதிகமாக இருக்கிற காரணத்தினால் சங்கைக்குரியவர்களே, நாம் வலியுறுத்துவதற்காகவும் வற்புறுத்துவதற்காகவும் தான் இந்த வாரம் மீண்டும் அந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம். எனவே இது நம்முடைய ஈமானிய சம்பந்தப்பட்ட விஷயம். ஜனநாயகத்தின் அடையாளத்தோடு இது ஈமானிய அடையாளம் என்கிற காரணத்தினால் அது குறித்துண்டான ஒரு குழுவை மிக கண்ணியத்தோடு நாம் கோரிக்கையாக வைக்கிறோம். ஜமாத்துகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். விவரமான நபர்கள் அதில் இருக்கணும். நம்முடைய மொஹல்லாவாசிகள் யாராருக்கெல்லாம் ஓட்டு இருக்கு, யாராருக்கு வந்திருக்கு, யாராருக்கு வரல என்று அவர்கள் விவரம் அறிந்து அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய திறமையும் சகிப்புத்தன்மையும் உள்ளவர்கள் அந்த குழுவில் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் கணிசமான ஒரு எண்ணிக்கையை நம்முடைய வாக்காளர்களில் கொண்டு வந்து விட முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஒண்ணு வேண்டாம், நாம் அவேர்னஸா இருக்கிறோம்னு தெரிஞ்சுட்டாவே போதும். தாய்மார்கள்லாம் உஷாராயிட்டாங்க, ஏமாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுட்டாவே போதும். அல்லாஹ் அதை தான் விரும்புகிறான். ஆட்சிக்கு யார் வரணும், யார் வருவா, என்ன செய்வாங்க அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் எனக்கென்று சில கடமைகள் இருக்கிறது, எனக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்றுகிற விஷயத்தில் நான் பின்வாங்குவதோ, என் உரிமைகளை கேட்கும் விஷயத்தில் நான் தயங்கினால் சங்கைக்குரியவர்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்கவே முடியாது. அல்லாஹ் எப்போ உதவி செய்வான்? என் முயற்சிகளை கடமைகளை நான் செய்தால் அல்லாஹ் அதற்கான உதவிகளை தருவான். ஏன்னா அசட்டையாக இருக்கிற மனிதர்களையும் கவனக்குறைவாக இருக்கிற சமூகத்தையும் அல்லாஹ் விரும்புவதில்லை. ரொம்ப பிரபலமான செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் துவா செய்யறாரு. துவா செய்யும் போது வாயிலிருந்து என்னென்னமோ வருது, ஆனா மனசுல அவருக்கு அந்த எண்ணமே இல்லை, என்ன கேட்கிறோன்னு தெரியல. அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னாங்க. இன்னல்லாஹ லா யக்பலு துஆ மின் கல்பின் காஃபில். கவனமற்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிற பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்தில் நாம் எழுச்சியாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட தருணம் தான் இது. அரசாங்கம் தொடர்ந்து சரி செய்து கொண்டே இருக்கிறது, நாம் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். தேசத்திலேயே சில மாநிலங்கள் தான் டஃப் கொடுக்குது மத்திய அரசுக்கு, அது ஒன்று தமிழகம் இல்லையா? அரசியல் களம், நாடாளுமன்றமாகட்டும் சட்டமன்றமாகட்டும், தொடர்ந்து பாசிச அரசிற்கு சிம்ம சொப்பனமாக தமிழகம் இருப்பதற்கான காரணங்களில் ஒன்று சிறுபான்மை சமூகத்தினுடைய எழுச்சி என்பது அவர்கள் நம்மை விட மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். சங்கைக்குரியவர்கள், இது பயப்படுகிற செய்தி அல்ல, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேமத்து என்று சொல்லணும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்க. ஒரு போருக்கு போயிட்டு வருகிற போது மதீனாவுக்கு நெருக்கமா வந்தாச்சு. சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போலாமேங்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மதீனாவுக்கு போயிடலாம், அதனால அங்கே போயிடுவோம். சுபுஹ் தொழுகைக்கு நெருக்கமான நேரம். சஹாபாக்களுக்கு ரொம்ப முடியல. உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க சார்பாக நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், எல்லாரும் தூங்கட்டும், நான் தூங்காம நின்று கண் விழித்து எல்லோரையும் எழுப்பி விடுகிறேன், என் பொறுப்பு. அப்படியா, சரி, தூங்கியாச்சு. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாய்மானத்தில் உட்கார்ந்தவர்கள், அவர்களை மிஞ்சி தூக்கம் வந்து விட்டது. சுபு தொழுது போயிடுச்சு. காலையில சூரியன் உதிக்குது. முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சாங்க. யா பிலால், சத்தத்துல பிலால் ரலியல்லாஹு அரண்டுட்டாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வந்த தூக்கம் எனக்கும் வந்துருச்சு, எதுவும் நினைச்சிக்க வேண்டாம். உடனே சரண்டர்.
நபி புரிஞ்சுக்கிட்டாங்க, மனிதர்கள் இயல்பு தானே. ஆனால் தொழுகை போயிருச்சே, சூரியன் உதயமாயிருச்சே, தொழ வேண்டிய நேரத்தில் தொழ முடியாமல் போய்விட்ட ஒரு நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாரும் இந்த இடத்தை விட்டு போங்க. தஹவ்வலு அன் மகானிக்கும் அல்லதி அஸாபத்துக்கும் ஃபீஹில் கஃப்லா. தொழுகையை விட்டு விடுகிற ஒரு சூழல் வந்து விட்ட இந்த இடத்துல கொஞ்ச நேரம் கூட உட்காராது, எழுந்துறீங்க, கொஞ்சம் தூரம் போவோம். போனார்கள். மிக சரியாக சூரியனும் முழுமையாக உதித்தது. பிறகு சுபுஹ் தொழுகையினுடைய சுன்னத்தையும் பரலையும் கலா செய்தார்கள். ஆச்சரியமா இருக்கு. வாழ்நாள்ல ஒரு நாள் கலா ஆயிட்டா என்ன, இங்க வருஷம் ஃபுல்லா கலா ஆயிட்டு இருக்கு. ஆனா நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த சமூகத்திற்கு அப்படி ஒரு அசட்டை வந்துவிடக் கூடாது. அதுக்கு பிறகு யாருக்கும் கலா ஆகலையே. ஏன்? அந்த இடத்தை விட்டு உடனே எழுப்பினாங்க. அசட்டை வந்து விட்டது. அல்லாஹ் விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு எப்பொழுது அசால்ட் வந்துருச்சோ அதை நீங்க ஆதரிக்கவே கூடாது. எழுந்துறீங்க, மொத்தத்தையும் கூட்டிட்டு போனாங்க. சங்கைக்குரியவர்களே, அப்படி உருவாக்கப்பட்ட சமூகம் இன்றைக்கு மார்க்க விஷயங்களில் கூட நாம் ஒரு மெத்தனமாக இருக்கிறோம். வருத்தத்தோடு சொல்கிறேன், மெத்தனமாக இருக்கிறோம் என்கிற நிலை இருக்கிறது. நிச்சயமாக வரவேற்கத்தக்கதல்ல. ஹஜ்ரத், ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பாப்புலேஷன்ல நம்ம 1/3 இருக்கும், தெரியுமா? நம்ம குடியுரிமையை போக்கிட முடியுமா? அது எங்களுக்கு தெரியாதா? சங்கைக்குரியவர்களை தெரியும். இந்த சமூகத்தை ஏன் திரும்ப திரும்ப தட்டி எழுப்புகிறோம்? இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆனா நான் செய்ய வேண்டிய முயற்சி செய்யணுமா இல்லையா? இந்த தலைமுறை மக்களுடைய பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு பள்ளிவாசல், மதர்சாக்கள், குர்ஆன், நிஸ்வான் மதர்சா மார்க்க செழிப்பான நிலையில் இருப்பதற்கு காரணம் என்னங்க? நம்முடைய மூதாதையர்கள் நமக்காக செய்த தியாகம், அர்ப்பணிப்பு, அவங்க செஞ்ச வக்ஃபு தான். நான் அடிக்கடி நினைவூட்டுவதுண்டு, யாரும் வருத்தப்பட வேண்டாம். வக்ஃபு முடிஞ்சிருச்சு, நம்முடைய வாப்பாவோட வக்ஃபு முடிஞ்சிருச்சு. அவர்கள் செய்த வக்ஃபு, பள்ளிவாசலுக்கும் மதரசாக்களுக்கும் மார்க்க காரியங்களுக்காக வேண்டிய அவர்கள் செய்த அந்த அர்ப்பணிப்புகள் தான் இன்றைக்கு மார்க்கம் செழிப்பாக இருக்கிறது. அதை காப்பாற்றுவதற்குத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். நான் புதுசா ஒன்றும் வக்ஃபு செய்யலை. இன்றைக்கு சட்டங்களின் வழியாக வருகிற போது அல்லாஹ் போராடு என்கிறான், பதில் பேசு என்கிறான், எதிர்கருத்தை பதிவு செய் என்கிறான். தேவைப்பட்டால் சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடு என்கிறான். நான் பின்வாங்கி விட்டால் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக ஆக மாட்டேனா? அடுத்த தலைமுறைக்கான பொறுப்பு என்னிடத்தில் கேட்கப்படாதா? சங்கைக்குரியவர்களே, அப்படி என்றால் குர்ஆன், ஹதீஸ் பல இடங்களில் விழிப்புணர்வை நமக்கு அழுத்தமாக போதிக்கிறது, முன்னெச்சரிக்கை அழுத்தமாக போதிக்கிறது. ஒரு போருக்கு புறப்பட்டார் ஒரு சஹாபி, அவ்ஃப் இப்னு மாலிக் அஷ்ஜாயின் ஒரு சஹாபி போருக்கு புறப்பட்டார். போருக்கு போக வேண்டிய கட்டாயமான நேரம். மனைவி மக்கள்லாம் பார்த்து அழுதாங்க. நீங்க இப்ப போருக்கு போறீங்கன்னா பிள்ளைகள்லாம் அழுக ஏக்கத்துல. இவர் உட்கார்ந்துட்டார். போருக்கு போக வேண்டியவர் தயாரானார், உட்கார்ந்து விட்டார். போருக்கு போகல. உடனே அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கி வைத்தான். உங்கள் மனைவிமார்கள், உங்கள் பிள்ளைகளில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹதரூஹும். முஃமின்களே, அவங்க உங்க மனைவி தான், உங்க பிள்ளைகள் தான். ஆனால் பாசம் என்கிற கயிறால் உங்கள் கைகள் கட்டப்படுகிறது. நீங்கள் மார்க்கத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் பின்னோக்கி தள்ளப்படுகிறது என்று சொன்னால் இதை நீங்கள் சகித்துக் கொள்ளக்கூடாது. என் பிள்ளைக்காண்டி இருந்த அது தியாகம் கிடையாது. நீங்கள் மார்க்கத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை பின்வாங்கி விட்டால் பஹதரும், எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, என் வாழ்நாளில் மார்க்கத்திற்கு நான் செய்ய வேண்டிய பொறுப்பாக இந்த எஸ்ஐஆருடைய காரியத்தை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். விவரம் அறிந்தவர்கள் ஒரு குழு தயாரிக்கும். என்ன நடக்குது, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனால் அதை விட முக்கியமான வேலை இது என்று நம்முடைய ஜமாத்துகள் முன் வந்து அதை கையில் எடுக்க வேண்டும். அல்ல நாயன் இது சம்பந்தமான விழிப்புணர்வை சங்கைக்குரிய பெருமக்களே நமக்கு மேலும் தருவானாக. ஏன்னா பல பேருக்கு இதை பற்றி தெரியாமே இருக்கு. அது என்னமோ பேப்பர் கொடுப்பாங்களாம், இல்லை அது என்ன பேப்பரு இவர் யோசிக்கிறார், என்ன பேப்பர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு மாதம் ஆயிருமே நினைக்கிறார். நியாயம்தான். நம்முடைய சமூகம் அந்த அளவுக்கு இதுல அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் என்கிற வருத்தத்தை பதிவு செய்கிறேன். வல்ல நாயன், சதிகாரர்கள் 100 ஆண்டுகளுக்கு திட்டமிடுகிறார்கள். அதை முறியடிப்பதற்கு சிறகாலமாக நாம் யோசிக்க வேண்டுமா இல்லையா? வல்ல நாயன் அது குறித்துண்டான தெளிவான தீர்க்கமான சிந்தனையும் ஆழமான யோசனைகளையும் அழுத்தமான திட்டங்களையும் செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.